மட்டும்தான் பரிசு. கில்லுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 10 மேட்ச்ல இன்னைக்கு 5 நாளைக்கு 5 நடக்க போற 10 மேட்ச்ல 5 மேட்ச் தான் ஒரு நாளைக்கு. 10 மேட்ச்ல யாரு வெற்றி பெற போறாங்க அவ்வளவுதான். வெற்றி பெறவங்க ஸ்லாட் 1ல உட்காருவாங்க. வந்து ஜெயிச்சா சீசனல் முடியும் போது அவங்களுக்கு என்ன கவனிக்கணுமோ ஆமா இப்பலாம் வார வாரம் பிரைஸ் இருக்கு. வார பரிசு. ஆமா ஆமா வார பரிசு உங்களுக்காக. காசி ராமன் மாதிரி உங்களுக்காக குமார் மரியாதை பண்ண மாதிரி இருக்கும். எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து அரசல் போஸ்டல் இருக்கும். 10,000 ஜெயிக்கணும் இருக்காங்க. சீசன் ஜெயிக்கிறப்ப முடியறப்ப ஜெயிக்கிறதுக்கு வாரம் ஜெயிக்கிறது தான் ஈஸியா இருக்கும். 2 மாசம் ஒரு தடவை காசு பார்த்து வாரம் காசு பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வாரம் 10,000, அடுத்த வாரம் 20,000 கொடுக்கலாம், அடுத்த வாரம் 30,000 கொடுக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். திடீர்னு யாரும் நம்ம ரோம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் டிராஃபி போடுவோம் அப்படின்னு போட்டா திடீர்னு சீசனல் டிராஃபி 1 லட்சமா மாறலாம். என்னவா வேணா மாறும். முடிக்கிறாங்களா டோரா முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே டோரா முடிக்கிறாங்க. ஈவென்ட்ல ஃபைட் எடுத்துறாங்க. டீம் 3 அப்படியே லைட்டா அரசல் பெருசா ஸ்டார்ட் ஆகுது. டொட்டோ 1 HP. நம்ம டொட்டோ வந்து நாக்கா யூஐ வந்தான். ஓகே பா மட்டன் டீம் அடி போட்டு பிரிக்கிறாங்க. டீம் 3 எஸ்ஓபிடி என்ன பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு ஐயோ எஸ்ஓபிடி மேல வருது. சிங்க டோனி மேல வரா. அவன் ஈஷா மேல வரா. போட்டு தூக்குறாங்க. டார்கெட் போடுறாங்க. ஸ்டார்டிங் பாருங்க. ஸ்டார்டிங் ஆரம்பம். ஓ ஓ ஓ என்னடா போட்டு முடிச்சுறாங்க. அது யாரு குமார்? அது டேஞ்சர் வீடியோஸ் குமார். ஐயோ மரணம் அடைந்தார்கள். உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லாம் பட்டு எஸ்ஓபிடிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி போடணும். அதனாலதான் இந்த மாதிரி செத்தாங்க. நீங்க எது நினைச்சுக்காதீங்க. ஓகே ஈவென்ட்ல கில் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால செத்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவங்க போனது போய் ஊசி எடுத்துறதுக்கு போனாங்க. ஊசி எடுத்துறதுல ஊசி போடலான்னு போனாங்க. சூத்திலே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி நீங்க வேற நத்திங் இஸ் தட் மேட்ரே. இது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லூட் தான் அடிப்பாங்க எல்லாரும். போயிட்டு யாரு என்னென்ன பண்றான், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான், என்னென்ன அட்டாக்கிங் டைட்டில் இருக்கா, என்ன இருக்கு ஏது, எவன் எங்க பொசிஷன் எடுக்கிறான், இதுதான் இப்ப நீங்க பாக்கலாம். ஏன்னா மக்கள் நீ கிடையாது, எல்லாமே இன்வைட்டட் டீம்ஸ் தான். அதனால உங்களுக்கே தெரியும். பொறுமையா இருப்பாங்க, பொறுமையா விளையாடுவாங்க. மட்டன் மகாலவர்ணம், ஜியூஸ் அகாலவர்ணம், எஸ்டிஜி அடிக்கிறாங்க. எஸ்டிஜில பாத்தீங்கன்னா ஒருத்தன் நேத்து வெற்றியாளர்கள் எஸ்டிஜி நந்து லைவ் நாக் அவுட்ல இருக்காங்க. இந்த எஸ்டிஜி கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்கல்ல. ஜோக்கரும் ஆமா நல்லா விளையாடுறாங்க. அவங்க இத காம்படிட்டிவ் நீமாவே காம்படிட்டிவ் பிராக்டிஸ்ல இருக்காங்க. இந்த பக்கம் ஏன்னா அன்னைக்கு நம்ம இது நடத்தப்ப கூட பிடி ஜெயிச்சாங்கல. ஆமா 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 அதுல கூட 18 கில் அடிச்சாங்க. கடைசில பிடி அடிச்சு லாஸ்ட் மேட்ச் பிடி அடிச்சு அவங்க முடிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த நல்லா விளையாண்டாங்க. அதுவும் ஓகே. இந்த பக்கம் பாருங்க டோரா ஜூஸ் எல்லாம் அங்க வட்டி வாங்கிட்டானா 6 கில் அங்கே அடிச்சு போட்டு ஸ்டார்டிங் மறுபடியும் மச்சா நடக்குது. எஸ்டிஜி கரண்ட் லைவ். ஓகே இந்த ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எஃபிபி போட்டா எஸ்டிஜி மடக்குற ரெண்டு அடிச்சல. எஸ்டிஜி மறுபடியும் மகாலவர்ணம். எஸ்டிஜி மரணத்தை முத்தமிட்டு வருகிறது. பிடிஎஸ் ஸ்டார்டிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இங்க பாருங்க நேரா சின்ன வண்டி வந்தானுங்க. சின்ன வண்டி குடிச்சானுங்க. கார் எடுத்து வந்து நிப்பாட்டினானுங்க. அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். சீசனல் வாரி இவனுக்கு கையில இருக்கு. இன்னும் மறக்கல, எதுவுமே பண்ணலங்கிறத நிரூபிக்கிறாங்க மறுபடியும். அவனுங்க பாரு அவனுங்க டைட்டன் கிடைச்சிரும். இங்க டைட்டன் கிடைச்சிரும். இது ஓடிஎம் கிடைச்சிரும். ஓடிஎம்க்கு வந்து 2 போறது கிடைச்சிரும். இங்க மெட்ஸ் கிடைச்சிரும். காயின் கிடைச்சிரும். தண்ணி கிடைச்சிரும். எல்லாமே கிடைச்சிரும். இங்க எல்லா இது இல்ல எல்லாமே எடுத்துருவானுங்க. இங்க எல்லாமே அதே சேம் சாய் கோஸ்ட் ப்ரோ இருக்கும்போது என்ன விளையாடுனாங்க, எப்படி விளையாடுனாங்களோ சேம் அப்படியே கொண்டு வராங்க பாருங்க. அப்படியே மடி சீசனல் வர அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்க. என்ன பண்ணணும், என்ன 94 பேர் அப்படியே அலைவாங்க. அதுலயும் எல்லாம் நடுவுல வரவங்க தான் இறந்துட்டாங்க. ஆமா இந்த வாருக்கு புதுசா வந்து அப்படியே கிறுக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அவனதான் பாக்கலாம். இங்கேயுமே ஒரு டீம் வந்திருக்கு பாருங்க. சிங்கட்டூர் 1v3 பண்ணிருக்கான் பாருங்க. எம்எஸ் ப்ரோ ஒரு கில் போட்டுருக்காங்க. இங்கேயுமே ஒரு டீம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தாங்க டோபி எஸ்எக்ஸ் டோபி அவன தான் பாத்துட்டு இருந்தாங்க. எஸ்எக்ஸ் டீம் எஸ்எக்ஸ் பிடிஎஸும் இங்க வந்து அடிக்க பார்த்தாங்க. மரணம் அவரை முத்தமிட்டு.
இந்த இடத்துல லாங்ல பாத்தீங்கன்னா ஜீப்ல வந்து ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு. எல்லா ஃபைட்டு காட்ட முடியாது, எல்லா ஃபைட்டும் வேஸ்ட். ஒரு கடைசியில யார் உயிரோட வராங்க குறிப்பிட்ட டீம். ஆமா அவ்வளவுதான், அதான் கதை. எல்லா டைம் எல்லா ஃபைட்டும் காட்டினா ஆடியன்ஸும் என்னடா சுட்டுட்டே இருக்காங்கன்றாங்க. யார் எங்க இருந்து எங்க போறாங்க, யார் எங்க லூட் அடிக்கிறாங்க, யாரு என்ன கதை, என்ன கதை, யார் யாரை எதுக்குறாங்க, யாருக்கு யார் ரைவல்ரி, நிறைய டீமை ஜெயிக்க விடுறாங்களா மாட்டுறாங்களா, நிறைய டீம் போய் டோரா டீம் அடிக்குதா இல்லையா, இந்த பக்கம் வந்து யுவா டீம் வந்து பெண்கள் அணி அடிக்குதா இல்ல, இன்னைக்கு தொடர்ந்து பிடிஎஸ் தொடர்ந்து ஜெயிக்குதா, இல்ல எஸ்ஓ பிடிஎஸ் மீண்டு வருதா, இல்ல புது டீம் ஏதாவது ஜெயிக்குதா, சிம்பா மட்டும் தனியா இருக்கான், அவன் போய் எப்படி போய் 3 பேரை காப்பாத்துறான். இந்த மாதிரி முக்கியமான கதை சொன்னா மட்டும்தான் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். சும்மா இவன் சொல்றான் அவன் சொல்றான் அவன் இங்க சொல்றான்னா 30 நிமிஷமும் வெறும் சொல்றதை மட்டும் காமிச்சா கதை சொல்ல முடியாது. ஆடியன்ஸுக்கு 5 மேட்ச்லயும் 5 வித்தியாசமான கதை சொல்லணும். அந்த 5 கதையும் ரொம்ப முடியாது. 25 பேரையும் காட்ட முடியாது, 25 பேரும் பண்றதை காமிக்க முடியாது. 5 மேக்சிமம் ஒவ்வொரு மேட்ச்லயும் 5 டீம் பண்றதான் காமிக்க முடியும். 5 முக்கியமான டீம் பண்ணும், அதை மட்டும் காமிச்சா போதும். இப்ப சிம்பா தன்னோட அணி ஸ்பார்க் சர்வேவில் யூடியூப் ரோமியோஸ் யுவாலாரா காப்பாத்துவானா அப்படின்றதான் கதை. ஷூட்டிங் ரேஞ்ச் நோக்கி போயிட்டு இருக்கான். ஷூட்டிங் ரேஞ்சில் யாருமே இல்ல, இந்த ஈவென்ட்ல யாருமே இல்ல குமாரு, பாத்தியா? அந்த ஈவென்ட்ல யாருமே இல்ல. இப்படிதான் இன்னொரு டீம் பாருங்க, டீம் 7 லியோ ஒய்டி மட்டும் தான் இருக்கா. ரஷ்கார்டு, யூடியூப் ஏவிஓபி, கேப்சன் 3 பேர் அகல பண்ண மாட்டாங்க. காப்பாத்துவானா இந்த டீம்? 2 டீம் ஆல்ரெடி வெளிய போயிருக்காங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 2 டீம் வெளிய போயிருக்கு. லியோ ஒய்டி இறங்க இடத்துல பாத்தீங்கன்னா டீம் யுஎஸ்எல் இருக்காங்க. சிம்பா காப்பாத்துனா கூட சிம்பா அவங்க கிளைட் அடிச்சே இங்க வந்து மொத்த ஈவெண்ட் எடுத்துக்கலாம். யாருமே இல்ல இந்த ஈவெண்ட்ல. ஒரு டீம் 2 டீம் ஆள மரணம். எஸ்டிஜி நேத்து ஜெயிச்ச எஸ்டிஜி மரணம் அடைஞ்சது. ஜான் ஒயிட்டி ஹால மரணம் அடைஞ்சான். 2 டீம் வெளியேற்றப்பட்டது. எஸ்டிஜி நேத்து நடந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்கில் நடந்து ஜாலியா விளையாடலாம்னு பார்த்துச்சு. இது ஹையஸ்ட் ஸ்கில் எஸ்டிஜி. இங்க இருக்கும் எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருப்பாங்க. கடைசி இப்ப நீங்க பாக்க போற வாரு டோட்டலா வேற. இன்னைக்குதான் ஒரிஜினல் வார் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா ஸ்லாட் 1க்காக போராடுற அணில இன்னும் 3 பேர் போட்டியா? யாரு லோரா யுவாலோ. ஆமாமா ஸ்டார்டிங்கே வந்து ஃபன் பண்ணுது இவா. ஸ்லாட் 1க்கு போராட போறோமா? ஓகே, சிம்பா காப்பாத்தினா ஒரு வழியா. சிம்பா காப்பாத்தினா. டீம் 7 வந்து பாத்தீங்கன்னா லியோ காப்பாத்தினா. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? லியோ இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா இவ இருக்கும். யாரு? ஆமா, அவ்வளவுதான். அந்த டீம் அகால மரணம்னு நினைக்கிறேன். டீம் யூஎஸ்எல் இருக்கு. லியோவால காப்பாத்த முடியுமா? இந்த கதையை பாப்போம். ஜார்ஜ் போல் ரீகால் போயிட்டு இருக்காரு பைக் எடுத்துட்டு. ஜார்ஜ் போல் போற ரீகால்ல யாரா இருக்காங்களா? யாருமே இல்ல. காப்பாத்தினோம். அவ்வளவுதான். அடி அங்க பாருங்க. இதுதான் அப்படியே 4 டீம் வெளிய போயிடுச்சு. இந்த வார் தான் பாத்தியா அப்படியே ஸ்லோ அப்படியே தீ பிடிக்குது. இதுதான் அப்படியே இதுதான் லியோ வண்டிறாங்க. ரெனால்டு சேட்ட ப்ரோ 3 பேரும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க லியோ. பட் ரீகால் எடுத்து மாறான முத்தமிட்டது லியோ வைட்டியை. இல்ல சாரி, லியோ வைட்டியை மாறான முத்தமிட காத்திருக்குது. எஸ்கே போயிட்டான். 2 பேருமே போய் 2 டீமையும் காப்பாத்திட்டாங்க. இன்னொரு டீம் வெளியே போயிடுச்சு. எம்எல்ஜி வெளியே போயிடுச்சு. முகில டீம் வெளியே போயிடுச்சு. இவங்க எல்லாம் எங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க அரசல் பஸ்ல கிராசிங்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. யுஎஸ்எல் அடி வாங்குது. யுஎஸ்எல் டீம் 4 ஆமா. காம்பிடியம் நாக்கு சாட்ஸ் ஆஃப் ஹெச்பி கிச்சா 4 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்க. டீம் யுஎஸ்ல 2ஆம் நம்பர் அடி வாங்கி மண்டி போட்டு அடிறான். முட்டி போட்டுட்டு இருக்கான். ஒருத்தர் நாக்கு. ஐயோ 2 நாக்கு தூக்கிட்டாங்க. முடிக்க முடியுமா? யுஎஸ்ல கிச்சா மட்டும் தான் இருக்காரு. பட் கேன்சல் பண்ணிட்டாரு.
மறுபடியும் ஒரு நாக்கு KSK மறுபடியும் ஒரு நாக்கு அகிலன் மட்டும்தான் இருக்கா அகிலனால காப்பாற்ற முடியுமா யூஎஸ்ல ஒரு 1v4 ஒரு வாய்ப்பு இருக்கா ஏறி வர கிச்சா 1 HP யூஎஸ்ல கிச்சா ஐயோ வேற மாதிரி மறுபடியும் ஒரு நாக்கு முடியுமா சூப்பர் யாருகிட்ட ஓடி விட்டுக்கீங்க அடிச்சு முடிச்சு ஐயோ தேர்ட் பார்ட்டி நடக்குது ஐயோ கிச்சா அகால வடமலைராஜ் அவ்வளவுதான் நிறைய 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க சோஜி நிறைய 2 பேர்கள் மட்டும் தான் டீமை காப்பாற்ற முடியுமா என்னடா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ரைவல்ரி எடுக்கறாங்க ஒவ்வொருத்தரையும் அப்படியே சும்மா பட்டாசா வெடிக்கும் பயன்படுத்தி சிங்கா மாதிரி நேக்காடு உள்ள வராங்க பாருங்க உள்ள வராங்க எல்லாரும் ஃபுல் எக்யூப் போட இருக்காங்க பார்த்து அடுத்த நிமிஷம் யார பாக்கணும் அப்படியே எஸ்ஓபிடிஸ்க்கு போயிரணும் என்ன பண்றாங்க எஸ்ஓபிடிஸ் என்ன பண்றாங்க ஸ்டேஷன்ல இருக்காங்க அழகா லூட் அடிச்சிட்டு இருக்காங்க என்ன அழகு இருக்கு பொறுமையா நிதானமா அவசரப்படாம தூக்காம கரெக்டா லூட் அடிச்சுட்டு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். தம்பி எவ்வளவு நேரம் வேணா லூட் அடிக்கலாம், கடைசியில ஒரு கிருகிருன்னு ஒரு 70 பேர் வருவாங்க கடைசி ஜோன்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? SSBTS வந்து இங்க பாரு யாஸ்டையும் அவங்க பிடிச்சி ஹோல்ட போட்டாங்க. இந்த வகை SOBTS 70 பக்கத்துல இருக்க ஈவெண்ட்டை பிடிச்சாங்க. யுவாலரா சர்வேல எல்லாம் 70 பிடிச்சாங்க. தொட்டுவாங்க பாத்தீங்களா? அங்க யாருமே இல்ல, ஸ்டீவ பாத்துட்டு ஓட்டானுங்க. அங்க யாருமே இல்ல, சிம்பா மட்டும் தான் இருக்கான், யாருமே இல்லன்னு சொன்னல. ஸ்டீவ பாத்துட்டு ஓட்டானுங்க. ஓகே, இதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோட டீம் தான் இன்னைக்கு ஈவென்ட் டாமினேட் பண்ணிருக்கு. இந்த டீமுக்கே ஒரு வெற்றி இருக்குமா? ஈவென்ட் டாமினேட் பண்ணா அந்த டீம் வந்து வெற்றி பெறுவாங்க. எங்கடா ஈவென்ட் டாமினேட் பண்ணாங்க? ஈவென்ட்ல யாருமே இல்லனா எப்பறா டாமினேட் ஆகும்? லவடே ஈவென்ட்ல அடிச்சாங்க. இல்ல லாஸ்டா வந்து இவங்க அடிச்சாங்கனே. யார் அடிச்சாங்க? இவங்க எல்லாம் மறந்துடுச்சு. யாரையும் அடிச்சாங்கனே. இப்போ வந்து அடிச்சாங்க லாஸ்டா. அடிச்சிட்டு தான் இவங்க ஈவென்ட் டாமினேஷன் ஆச்சு. அப்படியா? ஓகே ஓகே. ஆமாமா. சென்டர் ஜோன் போறாங்க. MSOB ஆள பண்ணமா? MSOB கால் வின் பண்றாங்க. இல்ல ரீகால் செல்ஃபி கால் இருக்கு. அல்ட்ராங்க கிசா அடி என்ன அவ்வளவுதான் பாத்துட்டு இருக்காங்க. வெடிச்சு இறந்துருவானா? அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ரீகால் சாவே இல்லையா? ஆனா MSOB லூட் விட்டுருவான். BTS ஒரு பெரிய இடி விழுந்தது. BTS சசிகல் நெஞ்சில் ஒரு இடி இறக்கப்பட்டது. 4 பேர். எந்த ரீகால் வந்து எம்டியா இருக்கு பாருங்க. எந்த ரீகால் போய் காப்பாத்த முடியும்? பொச்சிங்கி ரீகால் எம்டி, அங்க காப்பாத்த முடியும். ஜார்ஜோபோல் அத விட்டா ஜார்ஜோபோல் ஆமா ஜார்ஜோ யாரும் இல்ல. இருக்காங்க. விறுவிறுன்னு நான் செட்டில இருக்கானுங்கடா. ப்ரோலே பொச்சின்கி சேஃப் ப்ரோ. பொச்சின்கி சேஃப். பொச்சிக்கு இருக்க டீம் இருக்காங்க. கிறுகிறுன்னு போயிட்டு இருக்காங்க. அந்த பொச்சிக்குல ஃபெட்டிங் டீம் இருக்கு. ஆமா டைரக்டா உள்ள போறதா இல்ல. ப்ளடி வேற மேல பாருங்க. ப்ளடி வேற வராங்க துரத்தி. ஆனா ப்ளடிக்கும் BTSக்கும் கிளாஸ் ஆவற நினைக்கிறேனே. இல்ல அவங்க வேற எங்க இருக்காங்க. பிறந்து வராங்க. அவங்க எல்லாம் மேல ப்ளடிலாம் டைட்டில்ல இருக்கறாங்க. டைட்டில்ல ராட்ரிக் பாத்துறான். ப்ளடிக்கு ஒரு ஃபைட் வர போதானே? இல்ல ராட்ரிக் போய்ட்டானே. ராட்ரிக் கீழ தான் போய்ட்டான். இவனுமே ஃபைட் இல்ல, ஓட்டானே இவனுமே. எஸ்கேப்ட். அவ்வளவு MSOB காப்பாத்திட்டாங்க பாருங்க. தூக்கிட்டாங்க பாருங்க MSOB ப்ரோ. அவ்வளவு MSOB ப்ரோ மறுபடியும் மீண்டு வந்தார். லூட் இருக்காது MSOB கிட்ட லூட் இருக்காது. ஆமா. கடைசியில MSO ஏதோ ஒரு டீம்ல என்னைக்காவது அந்த டீம்ல ஒரு ஏதாவது ஒரு நாணி மாட்டிக்குது. ஐயோ ஒரு நாணி இருக்குடா. ஸ்பூக்கி நாணி மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு MSOB நாணி மாட்டிக்கிச்சு. அவன் அவுட்ஃபிட் குடுக்க வரைக்கும் அவன் நாணி தான்டா. பிளட்டி டீம் கிட்ட 2 பேருக்கு டைட்டன் இருக்குன்னா, ஒருத்தர் கிட்ட அட்டாக்கன் டைட்டன், இன்னொரு நார்மல் டைட்டன். போறாங்க பிளட்டி இப்பதான் BTS கிட்ட போறாங்க. ஆமா அதான் சொன்னேன். பிளட்டி BTS நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ராட்ரிக் நோக்கி வந்துட்டு இருக்காங்களே. ஜோனுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. டைட்டன் தம்பியா மாறி ஜோனுக்கு புடிச்சிட்டு இருக்காங்க பொசிஷன். ஆனா மெயின் ஈவென்ட்ல வந்த ஸ்பெஷல் ஈவென்ட்லயே மீன் வந்து எண்ட் வரைக்கும் வேலை காமிச்சதுனே. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டன் லாஸ்ட் வராது. ஆமா அது மீனே பாய் எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம்.
அது பாயெல்லாம் திருடி எடுத்துருவாங்க தெரியுமில்ல, தெரியும் பேங்குள்ள ஒண்ணு வச்சுக்குவாங்க, கொஞ்சம் பறந்து வருவானுங்க. ஆமா BTS கார்ல வருவாங்க. உங்களுக்கு அவன் பேர் என்ன, தாமலா இருந்த சீசன் ஞாபகம் இருக்கானே? ஆமாமா, ரெனால்டோ வெயிட்ல அடிப்பானே, ரெனால்டோ வெயிட்ல ஞாபகம் இருக்கா? M249 ரெனால்டோ வெயிட்ல மாஸ்க் காட்டின நேரம் அது. ஐயோப்பா, அந்த ஈவென்ட்லாம் மறக்கவே முடியாது. 21 கில்லுடா பிளடி போண்டா, பிளடி டீம். ஐஜல் பீஸ்ட் 8 கில்லு, MVP 2 கில்லு, பைரட் கேமர் ஒயிட்டி 5 கில்லு, பிளடி போண்டா 6 கில்லு, 21 கில்லு. சொல்ல போனா நிறைய டீமை முடிச்சு விட்டது பிளடி டீம் தான் முடிச்சுட்டு இருக்கு. பிளடி டீம் முதல் முறையா ஒரு டிராஃபி வின் பண்ணுவாங்களா ஞாபகம் இருக்கா? நிறைய தடவை இவங்க வந்து ட்ரை பிரேக்ல தோத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. ஆமா, பிளடி போண்டா வெற்றி பெற அந்த லக் மட்டும் இல்ல, ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெற்றி பெற லக் கூடாது, ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபினிஷிங் இல்ல, கரெக்ட். மெஜிஷியன் ஒயிட்டி, டோனி, ஈஸ்வா, மெஜிஷியன், BTS பார்த்த அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா கேமரா SOBTS மேல வந்துடுது. SOBTS என்ன செய்ய போகுது? SOBTS உள்ள வந்துட்டு இருக்காங்க, ஜோனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 17 டீம், 64 பேரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 2 ஜோன் முடிஞ்சு 3வது ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஆச்சரியம் தான் இவ்வளவு பேர் செத்தது. ஏன்னா இவ்வளவு பேர்லாம் சாவே மாட்டாங்க, ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் ஐஎஸ் ஸ்கில் இதுலயே இருக்காங்க. ஆமா, இன்னும் வந்து இந்த வாருக்கு அவங்க அரச பிடிபடல. இன்னாரே இதுல இப்பெல்லாம் 96 பேர் 99 பேர் இருக்கணும். 97 பேருக்கு கீழ இருக்க மாட்டானுங்க. 25 டீம் எல்லாம் ஐஎஸ் ஸ்கில் வார் போட்டு எல்லாம் ஐஎஸ் ஸ்கில் மாதிரி அடிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஜோன் சின்னதாயிடுச்சு, ஜோன் வந்து BTS ஃபேவர் பண்ணிடுச்சு. இவனுங்களே உள்ள போயிட்டாங்க. இல்லாத ஒரு டீம் தானே, அனுபவம் இல்லாத ஒரு டீம் தான். எல்லாமே இந்த ஒரு டே வாருக்கு அந்த மாதிரி புது வந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். புதுணி கரெக்ட், புதுணி தான் ஆமா, எல்லாம் புதுசா ஒரு டீம். இந்த பிளட்டி டீம் BTS சுத்தி வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. பக்கத்துல யாஸ்னியால SXBTS ஒரு BRDM எடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மிலிட்டரி பேஸ் பிரிட்ஜ்ல டீம்மேட் கிசானி வந்து 2 BRDM அடிச்சிருக்காங்க. ஐப்பச்சானே கிசா, ஆமா 2 BRDM. BRDM ஸ்ட்ராட்டஜில போட்டாங்க. பிளடி பீஸ் நாக்கு, பிளடி பீஸ் தூக்கிட்டாங்க. ஆரம்பித்தது BTS ஸ்ட்ராட்டஜி. பிளடி ஐஜில முடியும், பிளடி ஐஜில போட்டு அழுத்துறாங்க. அவ்வளவுதான் பிளடி. ஆமா, முடிஞ்சது. அப்போ அவ்வளவுதான் போட்டு இங்க பாருங்க. BTS வந்து இங்க பொசிஷன் எடுத்துட்டாங்க. SOBTS வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஓகே குளிக்குள் வந்துச்சு. ஆமா, என்ன நெக்ஸ்ட் ஒன் SOBTS வருமா BTS வருமா தெரியலையே. இல்லையே, SOBTS தான். SOBTS இவங்க இல்ல, SOBTS இவங்க டான்சர் BTS. SOBTS ரொட்டேஷன் இருக்காங்களா? இல்ல ஜோன் பிடிச்சாங்க பாருங்க, தோ இருக்காங்க பாருங்க. சாக்கோ சரி ஆமாமா அவங்க வந்துட்டாங்க. டான்சர் BTS ரொட்டேஷன்ல இருக்கு. ஆமா, ஆனா பாருங்க டான்சர் BTS ஃபுல்லா எம்டியா தான் இருக்கு. உள்ள எல்லா டீமே உள்ள வரலாம். பொச்சிங்கி ஃபுல்லா எம்டியா தான் இருக்கு. பொச்சிங்கிமே ஜோன்ல இருக்கு, அங்கேயுமே எம்டி இருக்கு, இந்த பக்கம் எம்டி இருக்கு. வெரிஃபை பக்கம்லாம் எம்டி, ஃபுல் எம்டி தான். வந்தா புடிச்சிக்கலாம். ஈவென்ட்டே பாருங்க, இந்த பக்கம் இந்த ஈவென்ட்டே ஜோன்ல தான் இருக்கு. கொஞ்சம் ஒட்டி ரூயிங்ஸ் உள்ள இருக்கு, ஜோனுக்குள்ள இருக்கு, அங்கேயும் யாரும் இல்ல, எல்லாம் அவுட் ஆஃப்ல இருக்காங்க பாருங்க. பயத்துல பாதி டீம் அவுட் ஆஃப்ல ஜோன். நிறைய டீம்ல மறுபடியும் காங் டிடிஎம் ஹாலா வரணும். ஆனா யூனியா டீம் 18 இவ்ளோ கில் எடுத்து ஜோன் சென்டர் வர புடிச்சு உட்கார்ந்திட்டு இருக்காங்க. அசெட் பெயினோஜி, அசெட் ராவனா WNL டீம் 17 கில். ஆமா 17 கில் எடுத்துருக்காங்க இவங்க. இன்வைட்டட் டீம் தானா? 17 டீம். இவன் தற்கொலைன்னு நினைக்கிறேன். டீம் 18 தற்கொலை டீம். இது தற்கொலை டீம் தான் நினைக்கிறேன். தற்கொலை வெயிட்டி தான் நினைக்கிறேன். தற்கொலை வெயிட்டியா இல்ல வந்து இவங்கன்னு தெரியல. இவங்க 18 சொல்றீங்களானா? ஆமாடா டீம் 18. ஓகே. அவங்க அசெட் ஸ்குவாட், அசெட் பெயின், அசெட் சைக். ஓகே, அவங்க வந்து அழகான ஒரு ஜோன்ல இருக்காங்க. நாட்டாமை வெயிட்டியான்னு தெரியல. நாட்டாமை வெயிட்டின்னு நினைக்கிறேன். நாட்டாமை வெயிட்டி. டீம் 20 யாரும் வேற ஏதோ டீம் மாதிரி இருக்கு. இவங்களும் அங்க நம்ம இது பார்க்காத மாதிரி இருக்கு. ராம்போ நாட்டாமை வந்து டீம் 24ல இருக்காங்க. ஓகே, டீம் 24. ஆமாங்க. ஆமா. டீம் நாட்டாமை வெயிட்டி இங்க இருக்காங்க. டீம் 24ல இருக்காங்க. உள்ள வராங்க. இப்பதான் இவங்க எல்லாம் ஜோனுக்குள்ள வராங்க. SXBTS எல்லாம் ஜோனுக்குள்ள வருமா வராதா?
இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குடா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அவனுக்கு கரெக்டா விளையாடுறாங்க. கடைசி ஜோன்ல கடைசியா உயிரோடு இருக்க முடியும் தெரியும். சொல்லிருப்பாரு தம்பி, கில் டிராஃபி கிடையாது, வின் டிராஃபி. அவனுங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது, சர்வைவ்ல யுவாலா. அவங்களுக்கு பின்னாடி செவரில் இவனாவது யாசல் இருந்து வரா, அவன் மாதிரி செவரில் இருந்து வரா. அவனை விட பயங்கரமான ஆரம்பம் இல்லையா? இப்போதைக்கு ஜோன்ல இருக்குது அசட் டீம், பிளடி டீம், ஃபெர்டி டீம், பிடிஎஸ் எஸ்ஓ பிடிஎஸ் அவுட் ஆஃப் ஜோன், ஃபெர்டி டீம் எஸ்ஓ ஜோனுக்கு வரணும், அவுட் ஆஃப் எஸ்ஓ பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். டேஞ்சர் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள இருக்காங்க. டொட்டோ போல்ல லியோ ஒய்டி ஸ்குவாடியே காப்பாத்துனாங்க. எனக்கு 7 அகாலம் நான் சொல்றேன் பாரு, டேஞ்சர் பிடிஎஸ் ஜெயிக்க போகுது இந்த மேட்ச். ஸ்லாட் ஒன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமா ஆமா ஆமா, பார்த்தாவே தெரியுது. ஓகே, பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க, பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு வெரியான ஜோன். ஐவரி பாருங்க, டீமே வழி நடத்துறது ஐவரி தான் போலயே. அங்க பாருங்க, வழி நடத்துறானா முன்னாடி போய் ஐவரி என்ன செய்ய போறான்? எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாஸ்டர் மைண்ட் ஐவரி பிடிஎஸ்காக போராடி கொண்டிருக்கிறான். எடுக்க முடியுமா? ஜோன்ல இருக்கா? இல்ல. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் அடிச்சு தூக்க போதா வெற்றிய? என்ன நடக்க போகுது? எஸ்ஓபிடி என்ன பண்றாங்க? ஜோன்குள்ள வரணும். எஸ்ஓபிடி எவ்வளவு ஜோன் வரணும்? அவங்க அழகான ஒரு ஜோன் வந்துட்டாங்க. அவங்க ஜோன் புடிச்சாங்க. அவங்க ஜோன் புடிச்சாங்க. அவங்க எஸ்ஓபிடி ஜோன் வந்துருச்சு. ஃபுல் ஓபன் செத்து பொட்டியாயிரோட. அடுத்த ஜோன் உள்ளே போக முடியாது. இல்ல, கார்னர் தான், யாருமே இல்ல. பின்ன ரெனால்டி மட்டும் தான் இருக்கு. ஆமா, ஆனா தேறானுங்க. நல்ல ஒரு குஷன் தேறானுங்க. வேற இருக்கு. அவள்தான் ஷூட் பண்ணி இடத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. நாங்க இங்க தான் இருக்கோம், வராதீங்க அப்படின்னு. மிஸ்டர் விக்டர் ப்ரோ, வெல்கம் டு செகண்ட் மந்த் ஆஃப் பொட்டி மெம்பர்ஷிப் ப்ரோ. அந்த ரெண்டு பேருமே டைட்டனா மாதிரி மாறி ஃபெர்டி மாஸ் எஸ்ஓபிடிஎஸ் மாஸா ஒரு ஜோன் பிடிச்சாங்கண்ணே. அங்க பாரு. ஐயோ, வந்தானுங்க, ஓடிட்டாங்க. அப்படியே அவனை பார்த்து அடுத்த நிமிஷம் எல்லாருமே வந்து ஜோன் தான் பெரிய வேலையை காமிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிஎஸ் சொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். பிடிஎஸ் சொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். பிடிஎஸ் எங்க பிடிப்பாங்க? 4 பேர் பிடிஎஸ் எங்க ஜோன் எடுக்கறானுங்க. இப்போ இவங்க ஜோன் எடுக்க மாதிரி போயிட்டு இருக்கான். பின்னாடி ஐவரி போயிட்டு இருக்கான். பின்னாடி எம்எஸ்ஓபி ப்ரோ, ராட்ரிக் ப்ரோ ரொம்ப தூரத்துல. ஐயோ எம்எஸ்ஓபி வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டி வண்டி சிக்கிக்கிச்சு. ராட்ரிக் வேற வண்டிக்குள்ள இருக்கான். போச்சு. முன்னாடி எஸ்ஓபிடஸ் வேலை காட்டுது. முதல் ஏற்றப்படுகிறது. அடுத்தபடுகிறான் பிடிஎஸ் ஹேக்கர். பிடிஎஸ் ஹேக்கர் அடுத்தப்படுகிறான். பிடிஎஸ் முடிக்கிறாங்க. பிடிஎஸ்க்கு முதல் இடி இறக்கப்பட்டது. ஐவரி அகாலமரணம். மல்டிப்ளே எம்எஸ்ஓபி ஒரு சின்ன தவறு இழுத்து பிடிஎஸ் டோட்டலா முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன தப்பு, காரை எடுத்துட்டு போய் சொல்லி டிரைவிங் பண்ண முடியாம லாகா என்னன்னு தெரியல. பிடிஎஸ் ஓட ரசிகர்களோட நெஞ்சில முதல் மேட்ச் இடி இறக்கப்பட்டது. Thank you so much for the support, bro. Our guys are being your words on yesterday. For a reason, I am Tanshika. Thank you Tanshika. Thank you so much for the super chat. ஒரே தப்பு, அந்த குட்டியா கூமாச்சி பறிச்சு பத்தியா? அந்த கூமாச்சிய தொட்டா எம்எஸ்ஓபி வாருனா என்னன்னு இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கூமாச்சியை தான் தொட்டான், மொத்த டீமே செத்துருச்சு. வெல்கம் டு த வார் கைஸ், வெல்கம் டு த வார். இதெல்லாம் ஒரு தப்பா வரும் அப்படின்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஏன் ப்ரோ கேம்ல இதெல்லாம் ஒரு தப்பு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அதான் தல வாரு. அவ்வளவுதான், குட்டி கூமாச்சி மேல காரை இடிச்சு அடுத்த நிமிஷம் 4 பேரும் உருத்தெரியாம அழிச்சுட்டாங்க அவனுங்க. மரணம் முத்தமிட்டுவாங்கள. எல்லாம் கிளாசிக் விளையாடிட்டு ஜாலியா அந்த அது பேர் என்னது அப்படியா கிளாசிக்ல புளுத்தி கெளுத்தின்றாங்க எல்லாம். தெரியும் ஒரு காரே எவ்வளவு பெரிய ரோல வந்து கிரியேட் பண்ணு, எவ்வளவு நெகட்டிவ் கிரியேட் பண்ணு. ஒரே ஒரு முட்டு தான் முடிஞ்சு. நல்ல வேளை அந்த ஸ்டோரியை நாங்க உங்களுக்கு காமிச்சோம். ஏதோ அவனுக்கு செத்தானுங்க காமிச்சோம். அது எவ்வளவு வார்ல அது எவ்வளவு பெரிய முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான்
குட்டி கோமாச்சி மாதிரி இடிச்சா அவ்வளவுதான் இங்க செத்துருவாங்கன்னு இனிமேல் எல்லாருக்கும் தெரியும். அம்மன் சாமி மேல இடிச்சாடா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐயோ எஸ்ஓபி சொல்லுங்க போடு போடு காசு அடிச்சு முடிச்சு எஸ்ஓபி சொல்ல சரியான சொல்ல இருக்குது. எஸ்ஓபி சொல்ல முதல் வெற்றியா எஸ்ஓபிடிஎஸ் முதல் வெற்றியா 6 கில்லோட எஸ்ஓபிடிஎஸ் கால் ஸ்ப்ரே பண்ணி வந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஓபிடிஎஸ் வந்து கொண்டிருக்கிறது. பொசிஷன் எடுத்துட்டாங்க எஸ்ஓபிடிஎஸ். ஈஷா அகால மரணமடைகிறார். ஈஷா அகால மரணமடைகிறார். தவறு இழைத்தான் ஈஷா. தவறு இழைத்தான் ஈஷா. ஈஷா காப்பாற்ற முடியுமா? ஒரு வெறியான கவர் போடுறாங்க. வெறியான கவர் போடு. ஓ பா டீம் பிளேயர் அங்க பாருங்க. எஸ்ஓபிடிஎஸ் ஈஷா காப்பாற்றாங்க. மறுபடியும் டோனி ஈசா அகால மரணமடைகிறார். ஈஷா அழுத்தப்பட்டார். அங்க போய் மாறுறான். மட்டன் 3 கில்லு போட்டு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க 2 சைடுல பாருங்க எவனுமே கிடையாது. குமாரே 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 அண்ணா குமாரே அம்மன் சாமி மேல அடிச்சா ஈசா டிராக்டர் மேல கொண்டு போய் இறங்கனா அடுத்த நிமிஷம் எஸ் அகால மரணம். ஒரு ஸ்மோக்க போட்டு வந்து நீ என்ன விவசாயிடா டிராக்டர் எடுக்க வந்துட்டு வார்ல ரைட் கால வைக்கிறதுக்கு லெஃப்ட் கால வச்சுடா முடிஞ்சு போச்சு. காலை தலையோட சேர்த்து எடுத்துறோம். மொத்த டீமும் மரணம் அடையும். அதுதான் நடந்துருக்கு. இங்க பாருங்க நீங்க சொன்னதால நடந்துட்டு இருக்கு. வெல்கம் டு நீங்க OG சொன்னதால நடந்துட்டு இருக்கு. டேஞ்சர் பீட்டர்ஸ் முதல் வெற்றியா இருக்குமா? டேஞ்சர் பீட்டர்ஸ் முதல் வெற்றியா இருக்குமா? இங்க பாருங்க கரெக்ட்டா ப்ராப்பரா என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்றானுங்க. என்ன பண்ணக்கூடாது தெரியல. சூப்பர் சார் வணக்கம் மதன் ப்ரோ. நான் சரியா போடு. थैंक यू so much GS Amal bro. Thank you so much for the red color super chat. நன்றி நன்றி GS Amal bro. நன்றி நன்றி. யூடியூப் மட்டன சைடுல இருந்து இந்த பாருங்க சைடுல இருந்து ஸ்ப்ரே வந்து கொண்டிருக்குது. யூடியூப் மட்டன தூக்கணும். ஒரு வெற்றியை கண்டிப்பா எடுக்கணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். சைடுல சுடக்கூடாது. காப்பாத்துறாங்க 8 டீம் 27 பேர் தான். முதல் வெற்றிய ஸ்லாட் 1 கில்லர் பிடிஎஸ்ல இவரு நாக்கு நரேந்திர நாக்கு சாட் சோல்ஜி கில்லர் பிடிஎஸ் டீம் 4 னா ஆமா கிச்ச நிறைய விட மாட்டா குமார். டேனியல் பீட்டர் ஜாண்டர் பீட்டர் ஜெயிச்சா அவனுக்கு மான நஷ்டமாயி போயிருன்னு சொல்லிட்டு அவன் ஜெயிக்க விட மாட்டான். ஸ்மாலில் விளையாடுவான். கரெக்ட் இல்ல ஸ்பாயில் விளையாட வெற்றிக்காக விளையாட மாதிரி இருக்கு. அங்க பாருங்க அவன் யாருமே சுடவே இல்லை எதுவுமே பண்ணாம பொறுமையா தான் இருக்கான். அப்ப அங்க பாருங்க இந்த மாதிரி மாஸ்டர் சைடு இந்த டீம் மாதிரி அடுத்து தோத்து விட்டானுங்க. டோனா டீம் எங்க சோனா அவுட் வந்தானுங்க. அவள ஹைப்பர் ஷாட்டா அந்த எல்லாம் ஒரு ஹைப்பர் ஷாட் நாக்கு ஹைப்பர் ஷாட் முடிக்கறாங்க. உள்ள ஒரு சீஸ் நாக்கு ரெண்டு பேருக்கு ஒரு வச்சிருக்காங்க. ஓ டோனா நாக்கு மட்டன் நாக்கு பொட்டோ மட்டும் தான் இல்ல காப்பாத்த டொட்டோ வந்து ஜியூஸ் காப்பாத்தி தான் போறான். ஜியூஸை காப்பாத்தி தான் போறான். டோரா தூக்கிட்டா போறான். டோரா தூக்கிட்டாங்க. அவன ஒரே ஒருத்தன். ஆஹா மீண்டும் தவறு இழைத்தான் டோரா. மீண்டும் அவுட் ஆஃப் ஜோன்ல போய் தவறு இழைக்கிறான். மீண்டும் தவறு இழைத்து கொண்டிருக்கான். ஒரே மாஸ்டரா ஜூஸா சூப்பர். ஒரே கோல் பண்ணிட்டான். போடுறா முடிச்சா பாருங்க. வெல்கம் டு தி OG war. அரே நீந்தி சாக்ஸே நம்ம நரேனே ஹவுடா நரேனுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரைவல்ரி எடுத்தது. ரைவல்ரி வந்துட்டது. நரேன் தன்னை வேணும் என்று அடித்து விரட்டி ஒதுக்கப்பட்ட நரேன் அந்த பக்கம் நிக்கிறான். இந்த பக்கம் இந்த ஃபைட் நீங்க பாத்துக்கணும். எப்படி ஜியோஸ் தூக்கிட்டு வந்து ஜியோஸ் வந்து கவர் கொடுத்ததுல இருந்து எல்லாமே பாத்துறேன். எல்லாத்தையும் பாத்துறேன். டேஞ்சர் பீட் சொல்ல வருது. டேஞ்சர் பீட் சொல்லிட்டு இருக்காங்க. டேஞ்சர் பீட் மல்டிபிளேயர் வாங்குறாங்க. ஜீன்ஸ் மல்டிபிளேயர் வாங்குறாங்க. ஓகே நரேன் டீம் நீங்க எனக்கு ரைவல்ரி இல்ல எங்களுக்கு நீங்க ரைவல்ரியா எறையில ஓடுறீ நாக்கு. ஐயோ
கவரு முடிச்சு போட்டா சீரியஸ் பண்றா சீரியஸ் எம்எல்ஏ பண்றா சீரியஸ் பண்றா Danger beat Zeus 12 கிலோ 9 கிலோ அந்த பக்கா வார் நாயகன் முதலாவது போட்டியில பதிவு செய்தது குமாரே இந்த கணிப்பனை எப்ப கிடைச்சேன் இவனுங்க தான் ஜெயிப்பானுங்க எப்ப சொன்னேன் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஜோன் முடியும் போது சொன்னீங்க செகண்ட் ஜோன் முடியும் போது சொன்னனால அடி கொடு வெறும்